ആദ്യമായി ഇളയ ദളപതി വിജയുടെ വോയിസാണ് അവതരിപ്പിക്കാൻ ശ്രമിക്കുന്നത്. கேடுங்களா வாங்க சார், உங்கட சொன்னாங்களா கேடுங்க கூட்டம் நல்லா இருக்கீங்க. கடைசியா எப்போ ஒரு செடியை நட்டீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செடியை வாழ்க்கையில நட்டிருக்க சார். 5000 கோடி எப்படி 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பேர் ஃபேக்டரி ஓனர். என்னால அந்த கடன் நான் கட்ட முடியலன்னு கை தூக்குறேன். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல, அவனுக்கு கொடுத்த அதிகாரியும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி அது கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இது எல்லாம் கவனிக்கிற சிட்டியில இருக்க நேரம் இல்ல. இதுதான் சொல்றதுக்கு தான் டிவி சேனல் கேட்டோம். ஆனா டிவில லேகம் விற்கவோ சமையல் செய்யவோ டான்ஸுக்கு மார்க் போடுறதுக்கும் டைம் இருக்கு. ஒரு கிராமடைய பொருசனா 2 நிமிஷம். அடுத்ததாയി തമിഴ്നാടൻ സൂര്യ. സൂര്യയുടെ സാധാ എന്താ പറയാ നോർമൽ ഒരു വോയിസ് ചെയ്യാൻ ശ്രമിക്കാം. வணக்கங்க, நான் தான் சூர்யா பேசுறீங்க. நான் ரொம்ப பெருமையா இருக்கீங்க. இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்படி சூப்பரா இருக்கீங்க. அப்படியே இப்படி ஏதாவது சாப்பிட்டானுங்களா இல்லையா? எப்படியோ டயலாக் தெரியல, இப்படிதான் பேசிட்டே இருக்கீங்க. ഇത് സൂര്യയുടെ സിനിമയിലെ ഒരു ഡയലോഗാണ് അടുത്തായി ശ്രമിക്കുന്നത്. அவா இப்ப யார் மேல கவலை கொடுக்க போற? காக்கா மேலையா இல்ல கருணு மேலையா? கருணு மேல கவலை கொடுத்தா அதை அரெஸ்ட் பண்ண முடியாது, கரும்ப கையில பிடிக்க முடியாது. இப்படி செய், நீ காக்கா மேல கவலை கொடு. இப்படி சாடுவாசு உள்ள போட்டோம் சார். கேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க சார், இல்லடா காக்கா பறந்துட்டு போகுது. காக்கா இப்படி கேட்டதுன்னா கருப்பா இருக்குடா சொல்லு, நல்லா பிடிப்பாரு காக்கா. അടുത്തതായി നമ്മുടെ സൂപ്പർ സ്റ്റാറായ രജനീകാന്തിന്റെ വോയിസ് ഒന്ന് ചെയ്യാൻ ശ്രമിക്കുക. രജനീകാന്ത് ചെയ്ത